ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள் ஏற்கனவே பேராசைப்பட்டு ஒருத்தங்கிட்ட துட்டை கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள்ல இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ராசிநாதன் உங்களுடைய செவ்வாய் ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு முதல் வாரத்திற்கு பிறகு உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். ராசிநாதன் எப்போதெல்லாம் சுபத்தன்மையோடு சுபர் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். சிலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வர்றதுக்கான ஆசை இருக்கும். சொந்த ஊரில் நிலம் வாங்குவீங்க, சொந்த ஊரில் வீடு வாங்குவீங்க, சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அவங்க நினச்ச எல்லாமே நடக்குமா? என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க காத்துட்ருக்கு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். எல்லா கஷ்டமும் தீர்ந்துருச்சு. இந்த தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறத மனசு உணரக்கூடிய அமைப்பு ஒரு மாதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மாதமாக உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதத்தில் ஏதாவது சிறப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள் ஏற்கனவே பேராசைப்பட்டு ஒருத்தங்கிட்ட துட்டை கொடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களில் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. இதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுடைய செவ்வாய் ஒரு 10ஆம் தேதிக்கு பிறகு முதல் வாரத்திற்கு பிறகு உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். ராசிநாதன் எப்போதெல்லாம் சுபத்தன்மையோடு சுபர் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். ஏற்கனவே ராசி குரு உங்களை 5ஆம் பார்வையாக உங்களை தான் முதல்ல பார்ப்பார். 3 ராசிகளை குரு பார்ப்பார். இப்போது கடகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் முதலில் விருச்சிகம், 2வது மகரம், 3வதாக அவருடைய மீன வீடு என்கின்ற 3 வீடுகளில் பார்வையை செலுத்துவார். இதில் முதல் வீடு உங்கள் வீடு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லவைகளுக்கு உங்களை அழைக்கக்கூடிய அமைப்பு, நீங்களே முன்னாடி நின்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு குருவின் பார்வையால் அட்டகாசமாக எல்லாருக்குமே அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக ஆரம்பிக்கின்றன. கடந்த காலத்தில் தோற்று போனதாக உணர்ந்தவர்கள், தொழிலில் தோற்று போனேன், வாழ்க்கையில் தோற்று போனேன், காதலில் தோற்று போனேன், உடம்பில் தோற்று போனேன், மனசில் தோற்று போனேன்ட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு நொட்டை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒன்றும் தோற்று போகலை, இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, எந்திரிச்சு நின்று சுறுசுறுப்பாக வேலையை செய்யுங்கன்ற மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உச்சகுரு ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். சிலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வர்றதுக்கான ஆசை இருக்கும். சொந்த ஊரில் நிலம் வாங்குவீங்க, சொந்த ஊரில் வீடு வாங்குவீங்க, சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தாய் தகப்பன் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்கள், பங்காளி தகராறு, அந்த தகராறு இந்த தகராறுன்னு ஊர் 2 விட்டு கிடக்குது, குடும்பமும் 2 விட்டு கிடக்குதுன்ற மாதிரியாக சண்டை சச்சரவுகளோடு இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. மிக முக்கியமாக குலதெய்வத்தையே கும்பிட முடியல, அங்கே ஒரு மண்டபம் கட்டலாம், இங்கே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு பார்த்தா அந்த பங்காளி இப்படி இழுக்கிறார், இந்த பங்காளி இப்படி இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு கோவிலில் கை வைக்க போனால் குடும்பத்தில் கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடு போய் கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது சுமூகமாக போகக்கூடிய அமைப்பு, சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய அமைப்பு. 20-25 வயசில் இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் கால் இதில் அரை மார்க்கில் போயிடுச்சுன்ற மாதிரியாக அரசு வேலைக்கு அப்படியே ஒரு மாதிரியாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் சக்ஸஸ் பண்ணக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம். 12 ராசி நேயர்களுக்குமே இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஸ்பெஷலாக நிறைய விஷயங்களை கொடுக்க போகிறாங்க. வாங்க எடுத்துக்கலாம். குருஜி வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. நானும் நல்லா இருக்கிறேம்மா. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாருக்குமே இப்போ இந்த ஜூலை மாதம் 2026 ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை, ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கான்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். கோச்சார ரீதியாக இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 கோள்கள், 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரியன், 20 நாட்கள் 18 நாட்களுக்கு உள்ளே மாறக்கூடிய புதன், ஒரு 25 நாட்களில் மாறக்கூடிய சுக்கிரன், 45 நாட்கள் 1.5 மாதம். இந்த 4 கிரகங்களும் ஒரு மாற்றத்தை அவ்வப்போது 45 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்களுக்கு, 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. இந்த மாதாந்திர கோள்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த மேஷராசிக்காரர்கள்லேருந்து மீனராசிக்காரர்கள் வரைக்குமான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதக பாதகங்கள், நன்மை நடக்குதா? எல்லாருக்குமே நன்மை நடந்துறது இல்லைங்க, எல்லாருக்குமே தீமையும் நடந்துறது இல்லைங்க.
சில பேருக்கு நன்மையாக நடக்கும், சில பேருக்கு தீமையாக நடக்கும், சிலருக்கு ரெண்டும் கலந்தும் நடக்கும். அதுதானங்க வாழ்க்கை. எல்லாருமே ஒரு சிரிப்பாகவும் இருந்ததில்லை, எல்லாரும் ஒரு அழுகையாகவும் இருந்ததில்லை. சரி, வருடாந்திர கோள்கள்னு சொல்லப்படக்கூடிய மீத கோள்கள் ஏதாவது இந்த ஜூலை மாதம் மாறுதான்னு பார்த்தா, வருடாந்திர கோள்களில் மிக முக்கியமான கோள் 2.5 வருஷம் மாறக்கூடிய, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சனி இந்த மாதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு போன மாதம்தான் மாறினார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் குரு பயிற்சி நடந்தது, உச்சகுரு பயிற்சி. அதனை எடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஆகிய இந்த 2 கிரகங்களும் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும். ஆக இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் இந்த ஜூலை மாதத்தில் எந்த விதத்திலும் ஒரு பெயர்ச்சி ஆகாமல் அவைகள் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்றன. போன மாதம்தான் குரு பயிற்சி நடந்தது. மற்றபடி இன்னொரு மீதமுள்ள ஒரே ஒரு கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு கிரகம். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரன்ற வீதியில் 2 நாளைக்கு ஒரு தடவை அவர் தான் மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் இப்போது மாறுகிறார். ஆம், ஜூலை மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மிதுன வீட்டிற்கு மாறுவார். முக்கியமான பயிற்சி எதுனா இருக்கா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு வாரத்திலேயே செவ்வாய் மாறுறார். இப்போது மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபத்திற்கு மாறுவது ஒரு நிலையில் நல்லது. ஏன்னா செவ்வாய் சுபருடைய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு. இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் ஏதாவது நல்லவைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கிரனும் புதனும் கடக வீட்டில் ஜம்முன்னு அப்படியே உட்காந்து மகர வீட்டை பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றம். புதன் பாதி நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. சனியை குரு பார்ப்பதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கிரகங்கள் ஓரளவிற்கு பரவலாக, இந்த கிரகமாளிகை யோகம்னு சொல்லுவோம். சனி ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்திலேயே செவ்வாய், அதுக்கு பக்கத்தில் சூரியன், அதுக்கு பக்கத்தில் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன் குருன்னு சொல்லிட்டு பரவலாக இருக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் சாராமல் இருக்கக்கூடிய, மிக முக்கியமாக ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாத இந்த அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க. உண்மையிலேயே கோச்சார பலன் என்கின்றது ஒரு 30% மட்டுமே ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய ஒன்று. பாதிக்கவோ நல்லதுகளை செய்கிறதுக்கோ உங்களுடைய யூனிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் இந்த 5 வரலும், இந்த 10 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. எல்லாருக்குமே கூடிய ஒரு தனித்தனி குணங்கள் இருக்கின்றன இல்லையா? இதை காட்டுவது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு. ஒரு மனிதனுக்கு பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க. இப்போ இந்த கோச்சார ரீதியில் ஒரு வண்டி, மாட்டு வண்டி போகுது, ஒரு வண்டி இருக்குதுன்னு வைங்க. அந்த வண்டிக்கு 2 சக்கரம், ஒரு ஸ்கூட்டர் சிங்கிள் சக்கரத்தில் போயிடாது. ஒரு கார் 2 சைடும் சக்கரம் இருந்து 4 சக்கரத்தில் தான் போகுது. ஒரு சைக்கிளோ எதாக இருந்தாலும் 2 சக்கரங்கள் வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பின் அடிப்படையில் இப்போது நாம் பேசக்கூடிய மாதாந்திர பலன்கள் என்கின்ற கோச்சாரம் ஒரு சக்கரமாகவும், உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தசாபுக்தி அமைப்புகள் ஒரு சக்கரமாகவும் இருக்குங்க. இந்த 2 சக்கரத்தில் தாங்க நம்ம வாழ்க்கை படகு போகிறது. என்னதான் மோசமான ஒரு மாத பலன்கள் இருந்தாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள், ஓரளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லா தான் இருப்பீங்க. ஆனாலும் ஒன்று பொதுவாக சொல்லிடுறேன், பெரும்பாலும் கிரகங்கள் பாதிக்கப்படாமல் சுபத்துவமாக இயல்பாக ராகு கேதுக்களுடன் சேராமல் கெட்ட கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனி உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் ஆரம்ப முன்னுரையாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவிற்கேனும் நல்லவைகளை தரக்கூடிய அமைப்பு தாங்க இந்த ஜூலை மாதம் அமைந்திருக்கிறது.